வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வரகரிசியில் ஒரு கிச்சடி. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒன் பார்ட் ரெசிபி. இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மினிமம் இன்க்ரீடியன்ட், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் கூட. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, வரகரிசி ரெண்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா டக்குனி பண்ணிடலாம். 5 நிமிஷம் தான் ஆகும். ஒரு ப்ரெஷர் பேன் வந்து அடுப்பில் வச்சுடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியவும், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம், அதுவும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். தக்காளி வதங்கட்டும். காரம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துடுங்க. நான் 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா வரமிளகா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரகரிசியை விட பருப்பு வந்து டைம் எடுக்கும், அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துருவோம். அரிசியோட குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக ஒருவேளை நீங்கள் இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளியும் பருப்பும் இதிலே கொஞ்சம் வெந்துடும். அதே டைமில் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ஒன் பார்ட் ரெசிபி தான். தக்காளி ஓரளவுக்கு வெந்துச்சு. 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. ஏன்னா பருப்பு கொஞ்சம் சேருது. வரகரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உதிரி அப்போ தான் கிடைக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. லெமன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுக்கிடலாம். நான் லெமன் எதுவுமே சேர்க்கலை. தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டு, இப்போ வந்து நம்ம ஊற வச்சு கழுகி ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிடுங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல தண்ணி வந்து நல்லா பியூராக வர்றது வரைக்கும் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ கழுகி வச்ச வரகரிசி 1 கப்பு. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை. இப்போ சட்னியில் தாளிப்பை விட்டுலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து விசில் ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளோட வரகரிசி உப்புமா உதிரியாக, நம்மளோட வரகரிசி கிச்சடி, சிம்பிளான ஒரு கிச்சடி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுவோம். அட்டகாசமான சுவையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.